சர்க்குருவே சரணம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ எத பத்தி அப்படின்னா, நாளைக்கு அதாவது 21/7/2024 ஆடி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிய நம்ம குரு பூர்ணிமா அல்லது குரு பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. அத சிறப்பா கொண்டாடுவாங்க. அதாவது ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி நாள்ல எல்லா சித்தர்கள் கோவில்லயும் குருவுக்கு பூஜைகள் சிறப்பா நடக்குங்க. ஆனா, ஆடி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியில ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுங்க. இந்த ஆடி மாசத்துல வரக்கூடியத தான் குரு பௌர்ணமின்னு எல்லாருமே ரொம்ப விமர்சனமா கொண்டாடுவாங்க. இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா, எல்லா சித்தர்கள் கோவில்லயும் ரொம்ப பூஜைகள் சிறப்பா நடைபெறும். அந்த பூஜையில நீங்க கலந்துக்கிட்டு, ஒரு மனத ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரும் ஆற்றல் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா, அந்த குருங்கிறது யார் அப்டின்னா, இந்த இடத்துல டீச்சர விட ஒரு படி மேலன்னு தான் சொல்லுவாங்க ஆன்மீகத்துல. இந்த இடத்துல எப்டின்னா, இப்ப நாம டீச்சர தேடி நம்ப போறோம். ஆனா, இந்த குருங்கிறவரு அவரே தேர்ந்தெடுப்பார். யார தேர்ந்தெடுக்கிறது அப்டின்னா, பக்தர்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க. இன்னொரு விதம் இருக்கிறாங்க. பக்தர்கள குருவ தேர்ந்தெடுத்து, அவங்கள பிடிச்சுக்கிட்டு, ஆ பக்தியா இருப்பாங்க. இந்த 2 வகையா தாங்க குரு நம்மள தேர்ந்தெடுக்கிறதும், நாம குருவ தேர்ந்தெடுக்கிறதும், இப்படி தான் நாம சித்தர்கள வழிபடுறோம். சரி வாங்க, நாம வீடியோக்குள்ள போலாம். சரி, இப்ப நம்ம குரு பூர்ணிமா, குரு பௌர்ணமி 2ம் ஒண்ணு தான். அது அப்படின்னா என்னன்னு ஷார்ட்டா பார்த்துரலாங்க. அ குரு பூர்ணிமா அப்படின்னா என்னன்னா, அந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம மனதுக்கும், நிலவுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அ அந்த மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அவங்கலாம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதாவது பௌர்ணமி நாள்லலாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதாவது நார்மலாவே லைட்டா மனதளவுல பாதிக்கப்பட்டவங்க, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறது, ரொம்ப கோவப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நாள்ல ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்கலாம் அந்த டைம்ல நல்லா தியானம் பண்றது, இறை நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த கோவம், ஸ்ட்ரெஸ் குறையிறது எல்லாம் சால்வ் ஆகுங்க. ஸோ, அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த நாள்ல உங்க நியர்பை இருக்கிற ஜீவசமாதிக்கு போங்க. இல்ல நாங்க கணக்கம்பட்டி போறவங்கலாம் இருந்தீங்க அப்படின்னா, அங்க உங்களுக்கே தெரியும் பௌர்ணமி ஆனா நைட்ல பூஜை நடக்கும் இல்லையா? அதில கலந்துக்கோங்க. அதில கலந்துக்கிட்டு என்ன பண்றீங்கன்னா, தயவுசெய்து தியானம் பண்ணுங்க. அந்த 10 மணியிலருந்து 1 மணிக்குள்ள நீங்க உங்களால எவ்வளோ நேரம் முடியுமோ, ஒரு 1 மணி நேரம் முடிஞ்சா 1 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்க. இல்ல என்னால ஒரு 1/4 மணி நேரம் தாங்க முடியும். 1/2 மணி நேரம் தான் முடியும் அப்படின்னா, உங்களால எவ்வளோ நேரம் முடியுதோ உட்காந்து நல்லா தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அத ஒரு மனதா மனத ஒருநிலைப்படுத்தி கேளுங்க. கண்டிப்பா அ இந்த நாள தயவுசெய்து தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு அந்த எனர்ஜி உங்கள ஆக்குபை பண்றது நீங்க கண்கூடா இந்த நாள்ல நல்லா உணர்வீங்க. என்னால கோவிலுக்கெல்லாம் போக முடியலைங்க. நான் வீட்ல தான் இருப்பேன்னா, நீங்க தாராளமா நைட்டு அதாவது ஒரு 10 மணிக்கு மேல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு விளக்கேத்தி வச்சு, நாளைக்கு நான்வெஜ் செய்ய வேண்டாம் வீட்ல. ந விளக்கேத்தி வச்சு என்ன பண்றீங்க அப்படின்னா, உட்காந்து நல்லா தியானம் பண்ணுங்க. உங்களால எவ்வளோ நேரம் முடியுதோ, அதாவது 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ள. சரிங்களா? நைட்ல உட்காந்து நல்லா தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணி உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணுமோ, அத உங்க குருவ நெனச்சு நீங்க வேண்டுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இறைவன் அருள் புரிவாருங்க. மறுபடியும் சொல்றேங்க, இது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. சக்தி வாய்ந்த நாளுங்க. அந்த டைம்ல வியாழனோட கதிர்கள் நேரா பூமிய நோக்கி வரும். அந்த டைம்ல நீங்க மனத ஏன்னா நிலவுக்கும் மனதுக்கும் நான் சம்மந்தம் உண்டுன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த டைம்ல நீங்க தியானம் பண்றப்ப, அந்த அந்த வர கதிர்கள், அந்த எனர்ஜி ஃபுல்லா உங்க உடம்புல நீங்க தியானம் மனத ஒருநிலைப்படுத்தி உட்காந்துருக்கிறப்ப, ஃபுல் எனர்ஜியும் உங்க உடம்புல பாஸ் ஆகும். நினைச்சு பார்க்க முடியாத மிராக்கிள்லாம் கண்டிப்பா நடக்கும். ஸோ, அதனால நீங்க தாராளமா தியானம் பண்ணுங்க. என்னால கோயிலுக்கு அதாவது ஜீவசமாதிக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க எங்க இருந்தாலும் மனத ஒருநிலைப்படுத்தி வேண்டிங்கன்னா, கடவுள் நிச்சயம் உங்கள தேடி வருவார். சரிங்களா? ஃபீல் பண்ண வேண்டாம். என்னால போக முடியலைங்களே! அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். இல்ல என்னால கோயிலுக்கு போக முடியுது. நீங்க தாராளமா பக்கத்தில என்ன கோயில் இருந்தாலும் போய் உட்காந்தும் நீங்க தியானம் பண்ணுங்க. இல்ல வீட்ல உட்காந்தாலும் பண்ணுங்க. எப்படியோ ஒண்ணு ஆனா தியானத்தில உட்காருங்க.
உங்களால் 10 நிமிஷம் தான் உட்கார முடியுதா? உட்காருங்க. சரியா? அந்த மாதிரி உட்காந்து தியானம் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கோரிக்கையை வந்து வைங்க. கணக்கம்பட்டி போகிறவங்கலாம் அங்கே நல்லா அங்கேயே சொல்லுவாங்க உட்காந்து தியானம் பண்ணுங்கன்னு ஐயா ஜீவசமாதியில் சொல்லுவாங்க. அதனால் உட்காந்து நல்லா தியானம் பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு அங்கே வந்து கேட்குறவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாமல் காசு கொடுக்குறது, இந்த மாதிரி ஏதாவது உங்களால் என்ன முடியுதோ வாங்கி கொடுங்க. நீங்கள் இல்லை கோயிலுக்கு போகிற வழியில் யாராவது உங்கள்கிட்ட ஏதோ ஒரு உதவி கேட்குறாங்கன்னா, உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று செய்யுங்க. ஒரு ரூபா சாப்பாடு வாங்கி கொடுங்க. சரிங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. அப்புறம் அன்னைக்கே இன்னொரு சக்தி வாய்ந்த ஒரு டைம் எது அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோடசக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தை எப்படி கணிப்பாங்க அப்படின்னா, அதாவது அமாவாசை பௌர்ணமி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அது முடியிற 1 மணி நேரத்துக்கு, அதாவது டைமிங் வந்து பஞ்சாங்கத்தில் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4 மணிக்கு முடியுதுன்னா, 3 மணிக்கு, அதாவது முடிய போகிற நேரத்துக்கு முன்னாடி 3 மணியா? 3 மணி, அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம். இது 2யும் சேர்த்து 2 மணி நேரம் தாங்க கணக்கு. அந்த 2 மணி நேரத்தில் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஒரு 5 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ் தான் வரும். அந்த டைமில் உங்களுக்கு வந்து இந்த பணம் கஷ்டம் இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி தொழில் முன்னேற்றம் வேணும், இது மாதிரி ஒவ்வொரு தேவைகள் சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த டைமில் இந்த 2 மணி நேரத்தை பொக்கிஷமாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து செல்வ செழிப்பாக வாழ்கிறவங்க எல்லோரும் சொல்கிறது இதுதான். அந்த சோட்டச கலை வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. அது ஒரு 3 செகண்ட் தான். திருமூர்த்திகளால் வந்து அருளப்படுற நேரம்னு சொல்லுவாங்க. இது வந்து அகத்தியர் மாமுனிவர் வந்து ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அந்த நேரத்தை நீங்கள் வந்து கணக்கிட்டு நீங்கள் உட்காந்து அந்த 2 மணி நேரம் தான் கணக்குங்க. அதாவது முடிய போகிறது. இப்போ நாளைக்கு பௌர்ணமி வருது. பௌர்ணமி எந்த டைமில் முடியுதுன்னு பாருங்கள். முடியறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியும், முடிந்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம், இது 2ம் சேர்த்து 2 மணி நேரம் கணக்குங்க. இந்த 2 மணி நேரமும் நீங்கள் அமைதியாக தியானத்தில் உட்காந்துருங்க. ஒருவேளை நீங்கள் கோயில்லேனா நாளைக்கு நைட்டு தானே பூஜை நடக்குது. ஒரு சிலரெல்லாம் நேரமாக கோயிலுக்கு போயிடுவீங்க, அதாவது ஜீவசமாதிக்கு போயிடுவீங்க. இப்போ கணக்கம்பட்டியே எடுத்துக்கோங்களேன், போகிறீங்கன்னு வைங்க. இப்போ ஐயா ஜீவசமாதிக்கு நீங்கள் நாளைக்கு போகிறீங்கன்னு வைங்களேன். அப்போது நீங்கள் வந்து அந்த டைமிங் எப்போ ஈவினிங்கே முடியுது நாளைக்கு. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டைம் குறிச்சிக்கோங்க. வீட்டிலேருந்தே போகிறப்ப எப்படின்னு கரெக்டாக பார்த்துட்டு போயிருங்க டைமிங்கை. பார்த்துட்டு போயிட்டு அது முடியறதுக்கு 1 மணி நேரம், முடிஞ்சதுக்கப்புறம் 1 மணி நேரம். இந்த 2 மணி நேரமும் ஐயாவோட ஜீவசமாதிக்குள்ளே உட்காந்துக்கோங்க. உட்காந்து நல்லா தியானம் பண்ணுங்கங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இது இன்னும் சக்தி வாய்ந்தது இது. ஸோ அதனால் உட்காந்து உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். உட்காந்து வேண்டுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அது நினச்சி பார்க்க முடியாத மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும். உடனே நடக்குமா? அப்படி பண்ணிவிட்டு உடனே நடக்குமான்னா அப்படி இல்லை. எவ்ரி மந்த் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு உடனே நடக்கலாம், ஒரு சிலருக்கு டிலே ஆகலாம். அது நம்மளோட கர்ம வினைகள் பொறுத்து தாங்க. ஸோ எதையும் உடனே எதிர்பார்க்கக்கூடாது. ஆன்மீகத்தில் மட்டும் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்யுங்க, தியானம் பண்ணுங்கள், சாமி கும்பிடுங்க. அங்கே வந்து இல்லாதவங்களுக்கு உதவிட்டு நல்லா தியானம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ கோரிக்கை வச்சுட்டு வாங்க. எதிர்பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? சரிங்க. இதை தயவுசெய்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இதை பற்றி ஒரு தனி வீடியோவாக நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சோட்டச கலைக்குன்னு தனியாக. முதல்ல நாளைக்கு வந்து இந்த பௌர்ணமி, குரு பௌர்ணமியும் இந்த சோட்டச கலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் வீட்டிலேருந்து போகிறப்பே டைமிங் குறிச்சிட்டு போயிருங்க. ஓகேங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது. தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம். இல்லை தெரியல அப்படிங்கிறவங்க நீங்கள் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சு வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறட்டும். ஓகேங்க, எல்லோரும் நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. இறைவன் அருளால் பிறப்பு இறப்பு என்ற ஒரு கொடிய நோயிலிருந்து நாம் விடுபெற்று கடைசியாக முக்தி என்ற இறைநிலையை அடைய வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறேன். நன்றி. சர்க்குருவே சரணம்.